அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வந்திருக்கிற கோவில் அம்மன் சன்னதி ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர்ல இருந்து கமுதி போகக்கூடிய நெடுஞ்சாலையில் ஆனையூர் விளக்கிலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்தில் அம்மன் சன்னதி அமைந்திருக்கு. அம்மனுடைய பேர் அழகிய வள்ளி அம்மன். இந்த அம்மன் ஆதி காலத்தில் ஒரு நபர் இதன் வழியாக பால் கறந்து எடுத்துகிட்டு போயிருக்காரு. நிறைய நாட்கள் தட்டி இந்த இடத்துல அந்த பால் கொட்டியிருக்கு. அதற்கப்புறம் இந்த இடத்துல பார்க்கையில் சுயம்பு திருமேனியாக அம்பாள் துர்க்கை அம்மனாக அழகிய வள்ளி தாயாரா இந்த இடத்துல நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிராம மக்களுக்கு அம்மன் உணர்த்திருக்காங்க. அதுக்கப்புறம் கிராம மக்கள் கிராம தெய்வமாக தங்களுடைய குலதெய்வமாக அழகிய வள்ளி தாயாராக வழிபட்டிருக்காங்க. தற்பொழுது அழகிய நாச்சியம்மன் என்ற திருநாமத்தோடு வழிபடுறாங்க. புராண காலத்தில் மகிஷன் என்ற அரக்கனை வதம் செய்வதற்கு மும்மூர்த்திகளுடைய அடையாளமாக அவர்களுடைய சக்திக்கு உட்பட்டு பராசக்தியாக அவதாரம் எடுத்த துர்க்கை அம்மன் மகிஷாசுர வர்த்தினியாக மகிஷன் என்ற அரக்கனை வதம் செய்த பின்பு துர்க்கை அம்மனுடைய உக்கிரமானது தனியல. அந்த உக்கிரத்தை சாந்தப்படுத்துவதற்கு ரிஷிமார்களும் சித்தர்களும் மனம் உருகி துர்க்கை அம்மனை வேண்டி வழிபடுறாங்க. அந்த ரிஷிமார்களுக்கு காட்சி கொடுக்கும் விதமாக என்னை மனமுருகி யார் யாரெல்லாம் வேண்டுகிறார்களோ அன்போடு வேண்டுபவர்களுக்கு அன்புடன் வேண்டி பக்தியினை வெளிப்படுத்துபவர்களுக்கு நான் அவர்களுடைய இடத்திலேயே நான் காட்சி கொடுப்பேன் என்று பாகவத புராணத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இங்கு அம்மன் சுயம்பு திருமேனியாக வடக்கு முகமாக காட்சி கொடுக்குறாங்க. தேவிப்பட்டினம் இப்படி பல இடங்கள்ல சுயம்பு திருமேனியை நம்ம பார்க்க முடியும். இது எல்லாமே சித்தர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க அவர்களுக்கு காட்சி கொடுத்த இடமாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு. அப்படி எல்லா இடங்களுமே கிராமத்து தெய்வமாகவும் காவல் தெய்வமாகவும் குலதெய்வமாகவும் இன்றளவும் மக்கள் வழிபட்டு வராங்க. ரிஷிமார்கள் தவம் செய்த இடத்திலேயே அம்மன் காட்சி கொடுத்த இடமாகவும் தற்பொழுது நிறைய இடத்திலும் நம்ம பார்க்க முடியும். மகாபுராணத்துல முக்கியமான அம்சமாக அம்மனுடைய சிறப்புகளை குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஸ்தலங்கள்ல கிராமத்து தெய்வமாகவும் குலதெய்வமாகவும் அம்மனை இந்த ஆனையூர் கிராமத்தில் அழகிய வள்ளி அம்மன் தாயாரை அழகிய நாச்சியம்மன் என்ற திருநாமத்தோடு இன்றளவும் வழிபட்டு வராங்க. இங்க இந்த பகுதியில் அந்த காலத்துல யானை கட்டி போர் அடிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி போருக்கு செல்லக்கூடிய யானைகள் அந்த காலத்துல அரசர்கள் இந்த இடத்துல தங்க வச்சு இந்த யானைகள் சூழ்ந்த இடமாக இந்த இடத்துல அமைந்திருக்கு. அந்த காலத்துல அந்த யானைகள் கட்டி வைக்கப்பட்ட அந்த சங்கிலி எல்லாமே ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு முன்பாக கண்டெடுக்கப்பட்டிருக்கு. 21 பந்தி 63 சேனைகளுடன் கூடிய பரிவார தெய்வங்களுடன் இங்கே அம்மன் நம்மளுக்கு காட்சி கொடுக்குறாங்க. இங்கே கருப்பண்ண சுவாமி, காளி அம்மன், ராக்கட்சி அம்மன், பூர்ணா புஷ்கலாவுடன் ஐயனார், விநாயகர் சன்னதி, நாகர் சன்னதி, இப்படி இந்த அம்மனை சுற்றி பரிவார தெய்வங்களாக இங்கே நம்மளுக்கு காட்சி தர்றாங்க. முற்காலத்தில் அரசர்கள் போர்க்களத்திற்கு யானையை தயார்படுத்தும் இடமாகவும் அக்காலத்தில் போர்க்களத்திற்காகவும் விவசாயத்திற்காகவும் யானையை இந்த பகுதியில் கட்டி பராமரித்ததால் இந்த ஊருக்கு ஆனையூர் என்று பெயர் பெற்றதாக சொல்லப்படுது. அப்படி போர்க்களத்திற்கு செல்லும் பொழுது இங்குள்ள அம்மனை வழிபட்டு கூட சென்றிருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு பழமையான அம்மனாக இந்த அம்மன் ஆலயமானது அமைந்திருக்கு. இந்த அம்மா அப்போ இந்த காடாக இருந்தது. இந்த காட்டுக்குள்ளே ஒருவர் கோனார் அவர் இங்கே போக வர இருந்திருக்கார் பால் குடத்தோட. அப்போ தட்டி விட்டு விழுந்து திருப்பி மறுபடியும் தட்டி விட்டு அப்புறம் ஏதோ வெட்டியிருக்காரு. வெட்டவும் ரத்தமாக பிச்சு அப்புறம்தான் போய் எல்லார்ட்டையுமே கேட்டு பார்த்தா இந்த அம்மா அக்னியில் இங்கே தங்கியிருக்காங்க. அம்மாவுக்கு உள்ளது முக்கியமாக இதை எண்ணெய் காப்புத்தேன், எண்ணெய் அபிஷேகம் எலும்பு கனி எல்லாமே. அவ்வளோ. இன்றைக்கி நம்ம நிறைய சிவாலயங்களில் துர்க்கை அம்மனை வழிபடுறோம் அப்படின்னா அவங்களுடைய உருவத்தை பார்த்தீங்க அப்படின்னா பெண்ணுடைய உருவமாகவும் இருக்கும். அதையோட ஆணுடைய அந்த திடகாத்திரமான உடல் அவங்களுக்கு இருக்கும். அது துர்க்கை அம்மனுக்கு மட்டுமே இருக்கும். அப்படிப்பட்ட திருமேனியாக சுயம்புவாக நம்மளுக்கு காட்சி கொடுக்குறாங்க. எப்போவுமே சுயம்பு திருமேனி அம்மன் சன்னதி பார்த்தீங்க அப்படின்னா கல் ரூபத்திலேயோ புற்று வடிவத்திலேயோ இப்படித்தான் இருக்கும். ஒழுங்கற்ற ஒரு உருவ திருமேனியாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சன்னதியாக இங்கே ஆனையூர் என்ற ஊரில் கிராமத்து தெய்வமாக வடக்கு பார்த்த அம்மனாக இங்கே காட்சி கொடுக்குறாங்க. அனைவரும் வழிபடக்கூடிய முக்கியமான ஒரு அம்மன் சன்னதி. அம்மனை வழிபடக்கூடிய முக்கியமான ஒரு இடமாக இந்த திருத்தலம் அமைந்திருக்கு. அம்மன் என்றாலே அது கிராம தெய்வம்தான். கிராம மக்களுக்கு அனுகிரகம் கொடுக்கக்கூடிய தெய்வம் தான். முதுகுளத்தூர் பக்கம் வந்தீங்க அப்படின்னா முதுகுளத்தூர் டு கமுதி சாலையில் ஆனையூர் விளக்கிலிருந்து அங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் வடக்கு புறமாக பயணிச்சிங்க அப்படின்னா இந்த திருத்தலத்துக்கு நீங்கள் வந்துருக்கலாம். இது கிராமத்தில் உள்ள சுயம்பு திருமேனியாக இருக்கக்கூடிய அம்மன்.
அனைவரும் வந்து வழிபட வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.